எங்கே செல்கிறாய் மனிதா? உன் பாதை சரிதானா? நில், கவனி, செயல்படு. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, வல்லமை உள்ள தெய்வமே, உம்மை தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி கூறி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, உயிருள்ளவரே, உம்முடைய திருமகன் கிறிஸ்துவின் வழியாக எங்களுக்கு மீட்பை அளிக்கிறீர். இயேசுவினுடைய வார்த்தைகளை நாங்கள் பின்பற்றி நடக்கும் பொழுது இந்த உலக வாழ்விலிருந்து மீட்பு மட்டுமல்ல, நிலை வாழ்வு கிடைப்பது மட்டுமல்ல, இந்த உலக வாழ்விலேயே உம்முடைய பேர் இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், பாதுகாப்பை அனுபவிக்கிறோம், உம்முடைய வல்லமை உள்ள ஆவியின் வழிநடத்துதலை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். உம்முடைய பேர் அருளுக்காக, மகா தயாளம் பொருந்திய உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்தி ஆராதிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 16ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்கள். இயேசு அவர்களிடம் சொன்னார், தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால் தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன். இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதரனே, சகோதரியே, என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். அன்பிற்குரியவர்களே, யோவான் நற்செய்தியிலே முதல் அதிகாரம் முதல் வசனம் நமக்கு சொல்லுகிறது, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. தந்தையோடு இயேசு இருந்தார். அந்த வாக்கு தானே மனிதரானார். தந்தையோடு கடவுள், தந்தையோடு இயேசு இருந்தார், கடவுளாக இருந்தார். தந்தையிடமிருந்து வந்த அவர் தன்னுடைய பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு, தந்தையினுடைய விருப்பங்களை எல்லாம் முடித்துவிட்டு இப்பொழுது தன்னுடைய தந்தையிடம் திரும்புகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நான் தந்தையிடம் திரும்பி செல்லுகிறேன், அவரிடமிருந்து வந்தேன், அவரிடம் செல்லுகிறேன். எதற்காக? அவரை பற்றி கொண்டவர்கள், அவரை பற்றி தெரிந்து கொண்டு அவரை பின்பற்றுகின்றவர்கள், அவருடைய வார்த்தைகளின்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்பவர்கள் அனைவருக்காகவும் அவர் தந்தை கடவுளிடம் மன்றாடுவார், பரிந்துரைப்பார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே நாம் வாசிக்கிறோம், 8வது அதிகாரம் அதில் 6வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, இவரோ அவர்களுடைய குருத்துவ பணியை விட மிக மேன்மையான குருத்துவ பணியை பெற்றிருக்கிறார். ஏனெனில் சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செய்யப்பட்டு இவரை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கையை முந்தைய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. இணைப்பாளர், நம்மை விண்ணகத்தோடு இணைக்கின்றவர் இயேசு. விண்ணக தந்தையிடம் நம்மை எடுத்துச் செல்பவர் இயேசு. நம்முடைய விண்ணப்பங்கள் அனைத்தும் அவருடைய கரங்கள் வழியாக தந்தையிடம் அளிக்கப்படுகிறது. அவரை தந்தை மீற முடியாது. அவருடைய சொந்த மகன், நாம் அவருடைய சொந்த சீடர்கள். God bless you. Praise the Lord.